Hello lovelies, welcome back to Keerthana's Daily. Hope you all doing good. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. என் தங்கச்சிக்கு வந்து அவ பர்த்டேக்காக, அதாவது அன்னைக்கே இல்ல அந்த வீக்ல வந்து கொடுத்தது இது. ஸோ ஐஃபோன் 16 தான் அவளுக்கு வந்து நான் கிஃப்டா கொடுத்துருந்தேன். எல்லாருமே ஷார்ட்ஸ்ல வந்து என்ன கிஃப்ட் கொடுத்தீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ ஐஃபோன் 16 தான் நான் அவளுக்கு கொடுத்துருந்தேன். ஒரு சின்னதா ஒரு பிராங்க் மாதிரி பண்ணி கொஞ்சம் அவளை திட்டி அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறமா வந்து அந்த போனை கொடுத்துருக்கேன். நீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னா இருப்போம் அப்படிங்கறதுனால எங்களுக்கு இந்த பிராங்க் சர்ப்ரைஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒன்னாவே இருப்போம் அப்படிங்கறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதா ஏதோ ஒரு பிராங்க் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க போயிட்டு பாருங்க. அதுவும் லாஸ்ட்லலாம் செம்ம ஃபன்னா இருக்கும். நான் எடிட் பண்ணும் போதே நாங்க ரெண்டு பேரும் செம்மையா சிரிச்சுட்டே இருந்தோம். ஸோ நீங்க வந்து லாஸ்ட்ல வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகே, ம் 9:42 தான் ஆகுது. அதுக்குள்ள ஒரு போஸ்டர் போட்டு விட்டுருவா. எது போட்டோம் போஸ்டர்? ரீலா? ரீல் இல்ல, நான் போஸ்ட் கேக்குறேன். நீ இதுல இருந்து கணக்கு வச்சுக்கோ. 3 3 3 3 இப்போ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நிக்குதா? அதனால இன்னும் ஒண்ணு போட்டு இந்த ரோடு ஃபினிஷ் பண்ணுங்க. இதை நான் போடுறேன்னு சொன்னீங்க, என்ன சொன்னேன்? அதுல இன்னும் நல்ல நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அந்த 20 போட்டோஸ் ஆப்ஷன் வந்துடும். போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. அப்படியே போட்டுருக்கு. அறுவடை பண்ணி கூட எத்தனை நாள் ஆச்சு? நவம்பர் 10, டிசம்பர் 10, ஜனவரி 10, ஃபெப்ரு 10 வரப்போகுது. 3 மாசம். ஏன்னா பாப்பானா தெரியாது. நாம 6 ரீல் போட்டோம், தெரியாது. சீ, இடிக்காத. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஏய், வாட்டமா இருக்கா? இதெல்லாம் யாரால? நான் அப்பப்பயே அதுவும் அதுக்கு நான் இதெல்லாம் எடுத்து வச்சேன். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து வச்சேன். 20 போட்டோஸ் நீ நல்லா இல்லையா? அது எனக்கு அப்படியே உன்னால அந்த ஆப்ஷன் போச்சுன்னு நினைக்கும் போதெல்லாம் ஆத்திரம் எப்படி வருது தெரியுமா? வெறி வருது சார். அது ஏதாவது ஒரு செட்டிங்ஸ்ல பார்த்து, யூடியூப்ல பார்த்து ஏதாவது நீ மாத்தினியா? உனக்கு என்ன அக்கறை? உனக்கு தான் 20 போஸ்ட் போடுறதுக்கு போட்டோஸ் போடுற ஆப்ஷன் இருக்கு. நீ போட்டு மினுக்கிற. ஒரு கில்ட்டினஸே இல்லை உனக்கு. திரும்பவும் வெக்கமே இல்லாம என் போன்லயே உன் ஐடியாவும் போட்டு வச்சுன்னு இருக்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எனக்கு காது கேட்கற மாதிரி பேசு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. போட்டு வச்சாவது இந்த ஆப்ஷன் அதிகமாக வருமானு பார்த்தா வரவே இல்லை. உடனே நல்லவ மாதிரி நடிச்சிருவேன். ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. என் போன்ல எல்லாம் இனிமே லாகின் பண்ணாத. அதெல்லாம் லாக் அவுட் பண்ணிட்டே இருக்கா? ஆமா, பண்ண போறேன். இதையும் லாக் அவுட் பண்ண போறேன், இதையும் லாக் அவுட். அதில் தான் ரீல்ஸ்னு சொன்னேன். சேவ் பண்ணி வச்சுக்கோ. என் போன்ல எல்லாம் நீ இருக்காது. பேசி
பேசியது என் அன்பே நீயா பேசியது. நல்லா நடிச்சுக்கிற மாதிரியே இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சரி, என்னைக்காவது இது ஃபுல்லா ஆயிடுச்சு. சரி, இதுல காப்பி பண்ணி வைப்போம். என்னைக்காவது நீ பண்றியா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. அதையும் நானே பண்ணணும். ஸ்வைப் பண்றேன், நீ என் போன்ல எவ்வளவு எடுத்துருக்கேன்னு பாரு. உன் போட்டோஸ் தான் இருக்கும் எல்லாம். எது? மூச்சுமே இல்லாம இருக்காது. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ. சரி, வாங்க வாங்க. இது பர்த்டே வந்து இருக்குது. எடுக்காது நீ இனிமே. அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ. சாப்பிட்றம்மா, இன்னொரு 10 நிமிஷம் தான். இப்போதான் 10 நிமிஷம் பார்த்துக்கிறேன் படம். என்னம்மா ஆக்கி கொடுக்குறா சார். தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. அதானே கேட்டேன். சீரியஸாவே சொல்றேன், நீ இனிமேல் தான் என் போன் எடுத்து உன் போட்டோ, உன் ஐடி லாகின் பண்றது எதுவுமே பண்ணாது. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கேட்டனே எந்த போட்டோ போடுறதுன்னு ஏதாவது வந்து பார்த்தாலா பாத்தியாவ? அவளுக்கு போட்டோ போடணும்னா உடனே நம்ம வந்து சொல்லணும்னு எடிட் பண்ணி கொடுக்கணும். இது இவன் கூட 6 இருக்கு. அழுகிறேன், வெளிய சிரிக்கிறேன், நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? இப்படி சிரிச்சிட்டு போறீங்கன்னா அப்படி என்ன காமெடி பண்ணிட்டாங்க? இது ஏதாவது ஒன்று மட்டும் சொன்னது புரிஞ்சா? இனிமேல் தான் என் ஃபோனில் எடுக்காத. என்ன உன் ஃபோனில் என் தங்கம் முன்னாடி என் கால கண்ணாடி, உன்னாசை என்னாடி நான் நடத்தி வைப்பேன். ஐயா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அல்றியா? ஷாக்ல இருக்கியா? அல்றாடா. இப்ப நீ தாராளமா ஏற்றா. மறைச்சி ஓபன் பண்ணு. திரும்பி திரும்பி கனவெல்லாம் பலிக்குதே. எல்லார்கிட்டயும் போன் பவுச் கேட்டுட்டு இருந்தா. அந்த பவுச் கொடுங்க, அங்கதான் இருக்கு மேல. ஐபோன் யூசரா இனிமே நானு 16. அதுவும் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. போன் கவர் பாவம், அது ஏன் நல்லாதான் இருக்கு. பழைய போன் கவர். ஐபோன் செகண்ட் ஐபோன் யூசர். போட்டுருவேன், சீன் போட்டுருவேன் இன்னைக்கு நான். இது என்ன ஏதோ ஃபினிஷ் செட்டிங்கா? ஏதாவது டிலாக் தான் பேசுங்க. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேன், நடந்துருச்சு. நான் திட்டினதும் நீ அழுந்துருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ அளவே இல்லையே. பழகிடுச்சா? இல்ல, அவ்வளவு சீக்கிரம் அதுவும் கரெக்ட். இல்ல, நான் போனை எடுக்காதனால நான் டெய்லி எல்லாம் சொல்றேன். அப்படி சொன்னதே இல்ல. வாங்குறது என்னமோ நாங்க தான். அந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தி கொடுக்கறது வந்து அவர். எல்லா செட்டிங்ஸும் அவன் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுப்பான் எங்களுக்கு. சோகமாச்சு. ஆனா நான் அழல. நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் அழமாட்டேன். யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சோகமாயிடுச்சா? அது கூட இல்ல. ஐயோ, இந்த 20 போஸ்ட் ஆகுது, எதுக்கு போச்சு கடவுளே. ஒவ்வொரு டைம் போஸ்ட் போடும் போதும் அதே பேச்சா இருக்கு. அதுக்குதான் லாகினே பண்ணி வச்சேன் நான் போன்ல. அப்பயும் வரமாட்டேன். ஆனா இப்பவும் எனக்கு அந்த கோவம் இருக்கு. அந்த 20 போட்டோஸ் வந்து என்னால போட முடியல. அது என்ன பண்றதுன்னு தெரியல. நடிக்காத, ரொம்ப நடிக்காத. என்ன பண்றது?
என் பிராங்க் எப்படி கொஞ்சமாச்சு நல்லா இருந்துச்சா இல்லையா? மியூசிக் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. என் போன்லயும் வாங்கி ஃபர்ஸ்ட் இதே பாட்டு தான் போட்டான். அவன் போனையும் வாங்கி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்குமான்னு கேட்டான். இதே 5000 ரூபாய்க்கு கூட தராமா. ஓய் பாக்ஸ் மட்டும் சும்மா ஏமாத்துறதுக்கேவா? என்னால நம்பவே முடியல இப்ப வரைக்கும். நான் வேற சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன், தூக்கத்துல இருக்கேன், பசியில வேற இருக்கேன், ஒண்ணுமே புரியல. ஐயோ இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரி. சார் இப்போ அவளால ஒன்றும் முடியல, எல்லாரையும் லைனா போட்டோ எடுத்துட்டு இருக்கா. கொஞ்சம் வழி விடுறீங்களா? இடம் இல்லை, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஐபோன், மை போன். ஐயோ சாமி வேற இங்கே ஜூம் பண்ணலாமா? ஓகே. அப்படின்னா நேற்று அம்மா வந்து என்ன சாம்சங் ஃபோன் கேட்ட, வேணாம் இருக்கிற கடனை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ வந்து நானும் பிரபாவும் பாவம் இல்லை அப்படின்னா அவனுக்கு மனசு கஷ்டமாயிட்டு இருக்கும்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அவ தான் பிரபா தான் சொன்னான் பாவம் டினா அப்படின்னு. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாறு. டினா நான் வாங்கி தரேன்டா உனக்கு. செப்டம்பர் மாசம் உன் பர்த்டேக்கு உன்கிட்ட S23 ஓகேவா? நீ முந்தே பார்க்க மாட்டான். சரி 23லே இருக்கேன் நான் இன்னும். One eternity later. என் தம்பி வந்து ஃபோன் செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு அவன் ஊருக்கு கிளம்பிட்டான். மீதி செட்டிங்ஸ் எல்லாம் எங்க அண்ணா இப்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காரு. யூடியூப்ல டுட்டோரியல் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அவ எங்க போயிட்டா? ஃபோன்காரி சமைக்க போயிட்டா. இவங்க கஷ்டப்பட்ட எல்லா செட்டிங்ஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அதை எடுத்து ஜாலியாக சீன் மட்டும் போட்டுப்பாங்க. இன்னைக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் புளி சாதம் தம்பிக்கு கொடுக்கறதுக்காக பண்ணாங்க, பேக் பண்ணுறதுக்காக. அண்ட் தோசை, சிக்கன் குழம்பு கிரியனா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. 3 weeks later. அதுக்குள்ளேயே தம்பி ஃபோன் வந்து ரொம்பவே ரிப்பேர் ஆயிடுச்சு, சார்ஜே சுத்தமாக நிற்கலை அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேயே தம்பிக்கு S25 இப்பவும் கன்ஃபியூஸ் ஆகுறேன். ஸோ S25 வந்து தம்பிக்குமே வாங்கி கொடுத்தாச்சு. தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்து 2 வீக்ஸ்லயே தம்பிக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. பாத்தீங்களா, நாங்க போன் வாங்கும் போது என்னைக்காவது இந்த அம்மா வந்து பார்த்திருக்கீங்களா? இந்த அம்மா அவங்க மகனுக்கு போட்டு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு கூட தான் சர்ப்ரைஸ் வீடியோ எடுத்தாங்க. முகத்தை கூட காட்டல. போட்டோ எடு, போட்டோ. என்ன பண்றது? அப்படி அவன் தான் வேணும் டைரக்டா அவனே பெத்துக்க வேண்டியதுதானே. இப்படி நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நீ நான் சொல்ல பண்ணு. அப்படி அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி, தொலைநோக்கு பார்வை, மகிழ்ச்சி. வேலைக்கு போறேன்னு அவர சீன் காட்டாத. நாங்களும் என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். என் போனை வாங்கி கையிலாச்சு பாத்தியாமா? வந்தோட ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்தனே, அப்ப என்ன போஸ்ட் கொடுத்த நீ? ஊனா இருக்கும் வாய். என் தங்கச்சிக்கு நான் வந்து ஐபோன் சர்ப்ரைஸ் பண்ணதை தொடர்ந்து என் தம்பிக்கும் சாம்சங் வாங்கி கொடுத்துட்டேன்.
டம் 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 டண்டனக்கா டண்டனக்கா. இது வளையல் இல்லைன்னா என்ன இப்போ? அம்மா இல்ல நான் போட போறேன் இல்ல என் சேனல்ல. என்னோட ஐபோன் சர்ப்ரைஸ் பண்ண வீடியோல நைட்டி போட்டிருந்தாங்க. இப்ப வளையல் போடல, அதெல்லாம் ஒரு குறையா. எரியுதடி மாலா ஃபேன போடு.